என் இதயத்தில் என்றும் வீற்றிருக்கும் அன்பு உள்ளங்களே, ஆருயிர் இதயங்களே, வணக்கம். ஆறுமுகத்தின் ஆரோக்கிய காலை யோகா வணக்கம். இன்றும் வழக்கம் போல 3 மணிக்கு விடியற்காலை 3 மணிக்கு எழுந்து காலை கடன்களை முடித்துவிட்டு அந்த காலை கடன்களில் என்னுடைய யோகா பயிற்சியும் உண்டு. எனக்கு நானே செய்து கொள்ளும் யோகா பயிற்சியும் உண்டு. அவற்றை முடித்துவிட்டு இல்லம் நாடி நலம் என்ற எங்களது அமைப்பின் தனித்துவ திட்டத்தின்படி ஒரு இல்லத்திற்கு சென்று செவிலிமேடு அருகிலே ஒரு இல்லத்திற்கு சென்று யோகா பயிற்சி அளித்துவிட்டு நம்முடைய சிவசக்தி யோக சித்தாலயம் மற்றும் அரிமா சங்க இலவச மருத்துவமனை சென்டரில் யோகா பயிற்சி முதல் கட்ட யோகா பயிற்சி அளித்துவிட்டு, உண்மையாக சொல்லப்போனால் இது 2வது கட்டம். இல்லம் நாடி நலம் முதல் கட்டம், இது 2வது கட்டம். இப்பொழுது உங்களிடையே பேசிக்கொண்டிருக்கிறேன். இது இனி யோகா பயிற்சி மட்டும் பல கட்டங்கள் அமைகின்றிருக்கின்றன ஒவ்வொரு நாளும். அது மாத்திரமல்லாமல் சிகிச்சை, பலவிதமான துறைகளில் சிகிச்சை, சித்தா, அக்குபஞ்சர், ஹிப்னாட்டிசம், ஆயுர்வேத மசாஜ், ஹோமியோபதி போன்ற பலவிதமான சிகிச்சை முறைகளையும் பல கட்டங்களாக தினந்தோறும் விடியற்காலை 5 மணிக்கு ஆரம்பிக்கும் எமது சேவை பணி இரவு 9 மணி வரை தொடர்கிறது. இடைவிடாத சேவைகள். இதுதான் நமக்கு மன மகிழ்ச்சியை, மன நிம்மதியை, மன திருப்தியை, ஆரோக்கியத்தை ஏற்படுத்துகிறது. இதுபோல் வாழ்நாள் முழுதும் அமைந்துவிட்டால் என்னை போல சந்தோஷப்படுகின்ற மனிதன், இன்பத்தோடு வாழ்கின்ற மனிதன் வேறு எவரும் இருக்க முடியாது. அதை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமை அடைகிறேன். இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் தலைப்பு சர்க்கரை நோயை தீர்ப்பது. ஒவ்வொரு வீட்டிலும் சர்க்கரை நோயாளிகள் கண்டிப்பாக ஒருவர் இருக்கிறார்கள் என்று புள்ளி விவரம் கூறுகிறது. மருத்துவ விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்து கூறுகிறார்கள். உண்மைதான். ஒருவர் அல்ல, ஒருவருக்கு மேற்பட்டவர்களும் இருக்கிறார்கள். அந்த சர்க்கரை நோய் வந்துவிட்டதே என்று கஷ்டப்படுபவர்கள், வேதனைப்படுபவர்கள், அல்லல்படுபவர்கள், துன்பப்படுகிறவர்கள், சர்க்கரை நோயால் இந்த அளவுக்கு அவதிப்பட நேர்கிறதே, துன்பப்பட நேர்கிறதே என ஆதங்கப்படுகிறவர்கள், விரக்தி அடைகிறவர்கள் அனைவருக்கும் இன்றைய இந்த காணொளி பதிவு மிக மிக பயனுள்ளதாக இருக்கும். ஆகவே முழுமையாக இந்த காணொளி பதிவை கேளுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சர்க்கரை நோய் இருந்தால் உங்களுக்கும் நன்மை, உங்களை சேர்ந்தவர்களுக்கு சர்க்கரை நோய் இருந்தால் அவர்களுக்கும் நன்மை பயக்கும். ஆகவே முழுமையாக கேளுங்கள். சர்க்கரை நோய் தீர்க்கப்பட முடியாத நோய் அல்ல. ஆனால் சிலர் சொல்வார்கள் சர்க்கரை நோயை தீர்க்கவே முடியாது என்று. உலகத்திலே ஒன்றே ஒன்று என்று எதுவும் கிடையாது. ஒன்றுக்கு மேற்பட்டவை தான் உண்டு. பிறப்பு இறப்பு, இரவு பகல், ஆண் பெண், இதுபோல ஒவ்வொரு இதுவும் ஒன்று அல்ல, மேற்பட்டது. அப்படி என்றால் ஒரு நோய் உண்டாகிறது என்றால் அது தீர்க்கப்படும் என்பதுதானே உண்மை. அது எப்படி? தீர்க்கப்படாத ஒரு தீர்வு இல்லாத, குணம் இல்லாத ஒன்று இருக்க முடியுமா? இயற்கை அதுபோல வஞ்சிப்பதில்லை. ஆகவே இயற்கையை நம்புங்கள், சித்தர்களை நம்புங்கள், இயற்கை மருத்துவத்தை நம்புங்கள். கண்டிப்பாக குணமாகிறது. நான் கடந்த 36 வருடங்களாக என்னுடைய அனுபவத்தில், என் தனிப்பட்ட அனுபவத்தில் எத்தனையோ பேரை சர்க்கரை நோயிலிருந்து விடுவித்து அவர்களுடைய பழைய நிலைமைக்கு கொண்டு சென்றிருக்கிறேன். அவர்கள் இப்பொழுது இனிப்புகள் நிறைய சாப்பிடுகிறார்கள், விருப்பப்பட்டு சாப்பிடுகிறார்கள். எந்த பக்க விளைவுகளும் நேருவதில்லை. அதேபோல் எல்லா உணவு வகைகளையும் அவர்கள் எதையெல்லாம் ஒதுக்க வேண்டும் என்று ஒதுக்கி வைத்தார்களோ அதையெல்லாம் இப்பொழுது விரும்பி சாப்பிடுகிறார்கள். மிக நன்றாக இருக்கிறார்கள்.
ஆரோக்கியமாக இருக்கிறார்கள். தன்னை சார்ந்தவர்களையும் ஆரோக்கியமாக வைத்திருக்கிறார்கள். இதை நன்றாக கூர்ந்து கவனியுங்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களில் பலர் சர்க்கரை நோயாளிகளாக இருக்கக்கூடும். உங்களை சேர்ந்தவர்கள் பலர் சர்க்கரை நோயாளிகளாக இருக்கக்கூடும். உடனடியாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு முடிவு, சிவசக்தி யோக சித்தாலயம் வாருங்கள். இயற்கையை நம்பி வாருங்கள். இயற்கை மருத்துவத்தை நம்பி வாருங்கள். கண்டிப்பாக தீர்வை பெறுங்கள். இந்த சர்க்கரை வியாதி தீர்ந்துவிட்ட பிறகு நீங்கள் இனிப்பை சாப்பிடலாம், இனிமையாக வாழலாம், சந்தோஷமாக வாழலாம். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை எந்தவித பிரச்சனைகளும் இல்லாமல் உடல் உள் உறுப்புகளும் உடல் வெளி உறுப்புகளும் நன்றாக இயக்கப்பட்டு மிக நன்றாக வாழலாம், நலமாக வாழலாம், வளமாக வாழலாம். ஆகவே மீண்டும் 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 சொல்கிறேன், சிவசக்தி யோக சித்தாலயம். தள்ளி போடாதீர்கள், நாளை தள்ளி போடாதீர்கள். நல்ல முடிவை, நல்லதை உடனடியாக தேர்ந்தெடுத்து உடனடியாக வாருங்கள். அதிக நாட்கள் நீங்கள் மருந்து மாத்திரைகளை சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. குறைந்தபட்சம் 3 மாதங்கள், அதிகபட்சம் 6 மாதங்கள். அது உங்களுக்கு 20 வருடமாக சர்க்கரை வியாதி இருக்கலாம், 30 வருடமாக இருக்கலாம், 10 வருடமாக இருக்கலாம். அதை பற்றிய கவலை உங்களுக்கு தேவையில்லை. எத்தனை நாட்களாக இருந்தாலும் சரி, நீண்ட நாட்களாக இருந்தாலும் சரி, அதிகபட்சம் 6 மாத மருந்துக்கு உட்பட்டு சாப்பிட்டால் போதும். உங்கள் நோய் கண்டிப்பாக உங்களை விட்டு பறந்து ஓடிவிடும். உடனே வாருங்கள், குணம் பெறுங்கள், நலம் பெறுங்கள், மகிழ்ச்சியாக வாழுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆறுமுகம். நன்றி, வணக்கம். வாழ்க நலமுடன், வளர்க வளமுடன். மேலும் விவரங்களுக்கு என்னுடைய அலைபேசியில் அழைக்கவும். கண்டிப்பாக அவசியம் அலைபேசியில் அழைத்து முன்பதிவு செய்துவிட்டே தாங்கள் வருகை தர பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய அலைபேசி எண் 9364312634 93643126. மீண்டும் சொல்கிறேன், 9364312634.